அதுக்கு இல்ல, ஊருக்கு போன உங்க அண்ணன் அவரே வரமாட்டாரா? அவரை கூப்பிட 2 பேர் போகணுமான்னு தான் கேக்குறேன். இந்த பாரு, அண்ணா வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காரு. போன இடத்துல சில சிக்கல் ஆயிடுச்சு. வண்டிக்கு தேவையான ஆதாரங்களை காட்டி நாங்க தானே கூட்டிட்டு வரணும். அதெல்லாம் சரி, நீங்க போகணுமான்னு தான் கேட்டேன். நாங்க போகணுமான்னா என்ன சொல்ல வர நீ? இல்லங்க, பெரிய அண்ணன் போறாரு. அடுத்தது உங்க அண்ணன் ராஜேந்திரன் இருக்காருல்ல, அவர் தானே போகணும். இங்க என்ன பள்ளிக்கூடமா நடக்குது? கையேட்டுல யாருக்கு முதல்ல பேர் இருக்கோ அவங்க தான் போகணும்னு சொல்றதுக்கு அண்ணன் நானும் வரணும்னு பிரியப்படுறாரு. நான் போறேன், அவ்வளவுதான். ஊருக்கு போனவங்களை கூப்பிடுறதுக்கு 2 பேர் போறத நான் இங்க தான் பாக்குறேன். அப்படியே போனாலும் மூத்தவங்க போனா போதுமே. உங்களுக்கு இப்பதானே கல்யாணமே ஆயிருக்கு, யாருக்கும் தெரியாதா என்ன? இந்த பாரு, 2 பேர் போறோம் 4 பேர் போறோம், அது எங்களோட தனிப்பட்ட விஷயம். அதுல நீ எதுக்கு முகம் நுழைக்கிற? நீ தேவையில்லாம நிறைய பேசுற. எனக்கு நீ கேட்கிற கேள்வியெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் நியாயமா தானே கேட்டேன், எனக்கு ஒன்றும் தப்பா தோணலையே. இந்த பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுவோம். எப்பவும் எங்க அண்ணன் தம்பிங்க விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. உனக்கு இதெல்லாம் தெரிய வச்சும் புரிய வச்சும் தானே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தலைய ஆட்டிட்டு இப்ப எதுக்கு போற, எங்க போற, ஏன் போறேன்னு தொணத்திட்டு இருக்க. 1000 கேள்வி கேட்டு என்ன தொலைச்சிக்கிட்டு இருக்கே, உனக்கு தப்பா தெரியல? சும்மா பேசி. அதுக்கு இல்லங்க, நமக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு இந்த வீட்டுல அனி சொல்லுங்க நீ என்ன விஷயம்? என்ன தம்பி, என்னாச்சு? ஏதாவது பெரிய பிரச்சனையா? பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சண்முக அண்ணனை கூட்டிட்டு வரதுக்கு நாங்க கிளம்புறோம், அவ்வளவுதான். நீ சின்ன சட்ட சிக்கல். நான் அதை கேட்க வரல. அவரோட முகம் ரொம்ப வாடி இருக்கு. அவர் எப்பவும் இப்படி இருக்க மாட்டாரு, அதான். அனி, அது ஒண்ணும் இல்ல. நீ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அந்த கவலை, அங்க நடந்த குழப்பம், கல்யாணத்துக்கு சண்முக அண்ணன் வராம போனது அந்த கவலை, சண்முக அண்ணனுக்கு லாரி பிரச்சனை, இந்த மாதிரி குழப்பத்தினால நிறைய மன உளைச்சல்ல சிக்கியிருக்கிறதுனால அண்ணன் முகம் இப்படி வாடி போயிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நீ தம்பி, கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வியாபார கஷ்டம், வேலை அலுப்பு, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, யாராவது மனசு புண்படும்படி பேசிட்டாலோ, இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் எப்படி இருப்பாருன்னு நான் பார்த்திருக்கேன். அவரோட சின்ன சின்ன அசைவுகள் கூட எனக்கு நல்லா தெரியும் தம்பி. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்காம இருந்ததில்ல, என்கிட்ட சொல்லாம இருந்ததே கிடையாது. என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம இருக்காருன்னா அதுல கண்டிப்பா சரியான காரணம் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா அவரோட மன குழப்பத்தையும் முகவாட்டத்தையும் பார்க்கும்போது என்ன ஏதுன்னு கேட்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என் மனசு கேட்கல தம்பி. அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அண்ணனுக்கு மன அழுத்தம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவலையா இருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீ எதுவா இருந்தாலும் மறைக்காதீங்க. அண்ணி, இதுல சங்கடமான காரியம் எதுவும் இல்லைல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன, நீ இந்த 2 நாளா தானே இப்படி இருக்காரு, வேற எதுவும் கிடையாது. நீ மத்தபடி நீங்க சொல்றது போல உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டாரு. நீ எந்த ஒரு விஷயம் இருக்காத. நீ ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பாரு. நீ அண்ணி, நீங்க போய் படுங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அண்ணி, அண்ணன் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி, சரியா? அப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் தனித்தனியா கூப்பிட்டு உங்களை என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க தான் பொறுமையா பாத்துக்கணும். சரி, நீங்க போய் தூங்குங்க. அண்ணி, சரி, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி.
இருக்கட்டும், அதுக்காக ஒரு பொண்ணை இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா? இல்ல பரவாயில்ல, இங்கே படுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எனக்கும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு பேரளவுக்கு தானே. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. நான் வெளியில படுத்துக்கிறேன், நீ அப்படியே படுத்து தூங்கு. இல்ல இல்ல, நாம ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டியா இருக்கோம்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் அதுக்காக சொல்லல, கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம்ல. உங்களை தினமும் வெளியில அனுப்பிட்டு நான் இப்படி சொகுசா தூங்குறது எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு, அதான் சொன்னேன். நீங்க இங்கே படுத்துக்கங்க. சில நாள் மட்டும் இந்த சலுகை கிடைக்கும், அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டா மனசு எப்பவும் அதையே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். இல்ல, இது ஒன்றும் ஆடி ஆஃபர் இல்ல. நீங்க எப்பவும் இப்படியே இதே மாதிரி இருக்கலாம். என்ன திடீர்னு புருஷன் மேல இப்ப அதிகமா பாசம்? பானு பேசும்போது நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டிக்காக அவ்வளவு கோவப்பட்டீங்க, அப்படி சத்தம் போட்டீங்க. உங்களுக்கு என்ன திடீர்னு பொண்டாட்டி மேல? வெளியே புருஷன் பொண்டாட்டியா நடிச்சா கூட மனசளவுல எப்பவும் உன்னையத்தான் மனைவியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் உன்னை தப்பா பேசும்போது என்னால தாங்கிக்க முடியலம்மா, நானும் வெடிச்சிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கும் அப்படிதான். நமக்குள்ள பெருசா அந்யோன்யம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் இப்படியே இருப்போமே. சரி, உன்னோட விருப்பம். அது சரி, என்ன திடீர்னு என் மேல பரிதாபம்? எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, நம்மளாவது சப்போர்ட் பண்ணலாமே நினைச்சு பண்ணீங்களா? அப்படி பார்த்தா நீ எல்லாரையும் எவ்வளவோ பேசியிருக்க, காயப்படுத்தியிருக்க, அவமானப்படுத்தியிருக்க. ஆமா, நானும் பேசியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா பானு பேசினது உச்சக்கட்டம், என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான். அதனாலதான் நானும் தாங்கிக்க முடியாம கோவப்பட்டேன். சரி, அதை நினைச்சுக்கிட்டு இருக்காத, படுத்து தூங்கு. இனிமே யாருக்கிட்டே அனாவசியமா பேச்சு வச்சுக்காத, ஒழுங்கா உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, சரியா? சரி, நேரம் ஆகுது, படுத்துக்க. சண்முகத்துக்கு என்ன ஆச்சு? சண்முகத்துக்கு என்ன ஆச்சு? டேய் அண்ணே சொல்லுனே, என்ன பிரச்சனை சொன்னாங்களே, என்னடா? சரவண சொன்னா என்னமோ பிரச்சனை, என்ன ஆச்சு சொல்லு. என்ன பிரச்சனை சொல்லுடா. டேய் என்ன ஆச்சுடா? ஏன் பேசாம நிக்கிற? எல்லாரும் கேக்குறாங்களே, சொல்லுனே. என்னங்க சொல்றாங்க? என்னங்க என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. என்னடா பிரச்சனையை சொல்லிட்டேன். டேய் என்னடா? டேய் அம்மா கேக்குறடா, சொல்லு. சிவஞானம், சண்முகத்துக்கு என்னாச்சு சொல்லு.
என்ன பிரச்சனை சொல்லுடா. என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஏங்க சொல்லுடா, என்ன ஆச்சு? எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க, ஏதோ சொல்லுண்ணா. அம்மா அழறாங்கல்ல, சொல்லுங்க. சொல்லுடா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஐயோ, நான் இப்ப சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேம்மா. ஏண்டா? என்ன ஏன் சொல்ல முடியாது, சொல்லு. என்ன ஆச்சு? என்னடா சொல்லுங்க. டேய், என் மேல சத்தியம். சொல்லுடா, சொல்லு. சொல்லுங்க. சொல்லு. ஏய், சொல்லுங்க. சண்முகம் அந்த அளவுக்கு போறப்போ சொல்லுங்க. ஒரு கும்பல் படத்துக்காக அவனை கடத்திட்டாங்கம்மா, கடத்திட்டாங்க. ஐயோ, யாரு போன்ல? என்னங்க என்னாச்சு? 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 என்னடா என்னாச்சு? ஹலோ, யாருடா? ஆமா சொல்லுங்க. நான் சிவஞானந்த பேசுறேன். ஹலோ, ஹலோ சொல்லுங்க. நீ லேட் பண்ணிட்ட, அதனால உன் தம்பி லேட் சண்முகம் ஆயிட்டான். என்ன சொல்ற? என்னடா? என்னண்ணா சொல்லு, என்னன்னு. யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னல. லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு, லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு, என்னாச்சு? ஆன் பண்றா. சரி சரி சரி. என்னடா என்ன சொல்றான் அவன்? என்னதுண்ணா? சொல்லு. ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டேன். உன் தம்பி நான் கொண்டுடா. சண்முகம், சண்முகம், என்னங்காச்சு? என்னாச்சுங்க? சண்முகம், சண்முகம். என்ன? இருங்க, ஒண்ணும் இல்ல. தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்ல, இல்ல. ஆ, ஒண்ணும் இல்ல. என்னங்காச்சு? ஒண்ணும் இல்ல மீனாட்சி. ஏதோ கனவு, கெட்ட கனவு. அதுல திடீர்னு தம்பி ஞாபகம் வந்துருச்சு. நீ படுத்துக்க. நீங்க படுங்க. இப்போ நீ ஆந்திரா எல்லைக்குள்ள வந்துகிட்டு இருக்க. நேரா அண்டக்கொல்லா ஹில்ஸ் இன்னும் 25 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த மலை அடிவாரம் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு. அப்புறம் மலை மேலே ஏறி வந்துட்டே இருக்கணும். எந்த பிரிவிலையும் விலகக்கூடாது. 40 கிலோமீட்டர் கடந்ததும் கொப்ரா பந்திரின்னு ஃபாரஸ்ட் ஏரியா வரும். அங்கே வந்ததும் என் ஃபோன் வரும். அதுலேருந்து உள்ளே எப்படி வருதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் நான் சொன்ன நேரத்துக்கு நீ எங்கள் இடத்துக்கு வந்து சேரணும். இல்லை நீ பணம் கொண்டு வந்தும் பிரயோஜனம் இல்லை. உன் தம்பி செத்துருவான். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, ஏதாவது மனசு மாறி போலீஸ்கிட்ட போனேன் உடனே எனக்கு நியூஸ் வந்துடும். வீணா ரிஸ்க் எடுக்காத. சீக்கிரம் வா, துறகா ராரா. அண்ணா என்னாச்சு? இந்த எடுக்கிறேன் அண்ணா. இந்தாங்கண்ணா. போதுமாண்ணா? யா, உள்ள வரலாமாக்கா? ஆ வா வா. பரவாயில்ல, எனக்கு தைரியமா வந்திருக்கியே. இந்த வீட்டு பெரிய மனுஷங்களோட அப்ரூவல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டியா? அக்கா நீங்க வேற
என்ன வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா, ஆஃபீஸ் போகணும்ல. இன்னைக்கு ஆஃப் தான், இருந்தாலும் வெளியில நிறைய வேலை இருக்கு. ஆக்சுவலி இந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஆஃபீஸ் போறது எவ்வளவோ பெட்டர். வெளியில போனா ரிலாக்ஸ்டாவது இருக்கும். அது என்னமோ கரெக்ட் தான்க்கா. இங்கே உட்காந்துருந்தா இங்க நடக்கிறத பார்த்து நமக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா. எக்ஸாக்ட்லி. எனக்கு இருக்கிற ஒரே ரிலாக்ஸேஷன் என்னோட ஆஃபீஸ் மட்டும்தான். ஏதோ நான் இங்கே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் அப்பப்போ ஆஃபீஸ் போயிட்டு வர்றது தான். ஆமா, நீ இவ்வளோ விரக்தியாக பேசுற? என்ன ப்ராப்ளம்? என்ன ஆகணும்? அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது கிளம்பி போயிட்டாரு. எதுக்கு ஊருக்கு போறீங்கன்னு கேட்டா எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னா எப்படிக்கா? அப்புறம் எதுக்கு நாமெல்லாம் பொண்டாட்டின்னு? இப்போ நீ பேசுகிற எல்லாமே ரிப்பீட் தான். இது எல்லாத்தையுமே நான் பல இடங்கள்ல பல கோணங்கள்ல கேட்டு கேட்டு அழுத்து போய் அவங்க சொல்ற பதிலெல்லாம் கேட்டு என் காது புளிச்சு போய் இப்போ இந்த டாபிக் எல்லாம் எடுக்க எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள விட்டுட்டு போறீங்களேன்னு ஒரு நியாயமான ஆதங்கத்துல தான் கேட்டேன். அதுக்குள்ள நீ அண்ணன் தம்பியோட ஒற்றுமையா சீர்குலைக்கிறேன்னு பட்டுன்னு பேசுறாரு. ஆமா, நாங்க ஏதாவது பேசினாலே உன் புருஷன் நார்மலா பேசியே புரட்சி பண்ணுவாரு. இதுல நீ வேறனா கேட்கணுமா? தினமும் அறிவுரை சொல்ல ஒரு அடிமை சிக்கிருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போதே மீனாட்சி அங்க வந்தாங்க, அவ்வளவுதான். உடனே அண்ணி அண்ணின்னு ரூம்ல இருந்த பொருள் எல்லாம் தட்டி விட்டுட்டு அவங்க பின்னாடியே போயிட்டாரு. அப்படியே பொட்டி பாம்பு அடங்கி போயிடுறாரு. நான் தான் உனக்கு அன்னிக்கே சொன்னேன்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் சென்ட்ரல் ரிமோட் கண்ட்ரோல் மீனாட்சி தான். ஆமா, நாம ஏதாவது சொன்னா மட்டும் ஆத்திரப்படுறாரு. ஆனா அவங்க சொன்னா தலையை ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுக்கா. இங்க பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி தான் ஃபுல் பவர்ஃபுல். ஆனாலும் ரொம்ப ஓவர்க்கா. நீங்க அப்ப சொல்லும்போது கூட எனக்கு சரியா தெரியல, ஆனா இப்ப நல்லாவே புரியுது. மீனாட்சி அவங்க புருஷனை கைக்குள்ள வச்சிருந்தா பரவாயில்ல, மத்தவங்க புருஷனெல்லாம் எதுக்கு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சிருக்காங்க? அண்ணி பேச்சு இப்படி கேட்கறதுக்கு இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி எல்லாம்? அது அப்படித்தான் ஆனந்தி. இந்த வீட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் நீ முழுசா அனலைஸ் பண்ணி முழு ஞான நிலை அடைய எப்படி இருந்தாலும் 6 மாசம் ஆகும். இந்த வைஜெயந்தி பத்தியும் நல்லா தெரிஞ்சு போச்சுக்கா. எல்லாரையும் வெளியில நல்லா விமர்சனம் பண்ணுவா. நார்மலா அவ பேச்சு நம்பி அவங்கள பத்தி தப்பா பேசினா கடைசியில அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு உறவாடி நம்மள கெடுத்துருவா. சரியான ஃப்ராடா இருக்காக்கா அவ. என்ன மாதிரி ஆளுன்னே தெரியல. ஊர்ல இருக்கிற எல்லா பொய்யும் சேர்ந்து அவ உருவத்துலதான் இருக்கும் போல. கரெக்ட். இப்பதான் நீ முழுசா வைஜெயந்தி பத்தி புரிஞ்சுட்டு இருக்க. அப்புறம் இந்த மீனாட்சியை பத்தி உனக்கு ஏதோ இப்பதான் ஒரு அளவுக்கு தெரியுது. போக போக முழுசா புரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு விஷயம், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாம இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற மாதிரி எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா எங்க இருந்து எப்போ என்ன வரும்னு தெரியவே தெரியாது. ஓகேவா? சரிக்கா, நான் போறேன். நான் இங்க வந்தது யாராவது பாத்திர போறாங்க. ஓகே ஓகே. ஹலோ. ஷூ. கிளம்பிட்டேன் ஷூ. அக்கா. அக்கா இருடி கூப்பிடுறேன். ஐயோ, நான் வரும்போது கதவு சரியா மூடல போல. அங்க ராஜேந்திரன் உட்காந்துருக்காரு. நம்ம பேசினதெல்லாம் அவர் கேட்டிருப்பாரோ? பயமா இருக்குக்கா. இரு. அக்கா, ஏதாவது கேட்டிருக்குமோ? ஐயோ அக்கா. இரு பார்க்கலாம். ஹலோ. அது நான் வரவா? ஹலோ ஹலோ ஹலோ. அண்ணே அண்ணே என்னங்க காலங்காத்தால நடு ஹால்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்டாட்டி இங்க தான் உட்காந்து தூங்கணும்னு ஏதாவது சட்டம் போட்டுருக்காங்களா? இல்ல நீ ராத்திரி லோடி ஏத்திட்டு வண்டியை அனுப்பிச்சு வச்சேன். அப்படியே இப்படியே காலையில அண்ணனை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு ரொம்ப அசதியா இருந்தது, அப்படியே அசந்துட்டேன் அண்ணி. நான் எதுக்கு கேக்குறேன்னா, நீங்க வேற இங்க உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்களா?
நாங்க 2 பேரும் உள்ள பேசினது உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருக்குமோன்னு. யாரு பேசுறீங்களா? ஆ, எதுவும் கேட்கலையே. ஒண்ணும் கேட்கலையா? ஐயோ ஒண்ணுமே கேட்கல. நல்ல வேளைங்க. நாங்க பேசி அது உங்க காதுல விழுந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுமோ அப்படின்னு. ஒண்ணுமே கேட்கல நீ. நான் தான் சரிங்க, அசந்துட்டேனே. நல்லதா போச்சு. நீங்க உட்கார்ந்து கண்டினியூ பண்ணுங்க தூக்கத்தை. ஐயோ இல்ல நீ லாரி ஆபீஸ்ல வேலை இருக்கு நான் அங்க கிளம்புறேன். போய் தூங்கணுமா? ஐயோ வேலை இருக்கு நீ நான் கிளம்புறேன். போயிட்டுறேன். பாவம், வைஜெயந்தியை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு நடுவால உட்காந்து தூங்கிட்டு அட இருக்காரு. நீங்க வேற. நாம பேசிட்டு இருந்ததை அவர் முழிச்சிருந்து கேட்டு அவரு பேசி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாருன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். யாரு இவரா? சரி ஆபீஸ் போங்க, டைம் ஆச்சுல்ல. ம். கிளம்புறேன், பை. போயிட்டு வாங்க. ஆனந்தி, ஆனந்தி சொல்லுங்கக்கா. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப பானுவை பெருசா நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்கள பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. பயங்கரமான ஆளு. வீட்ல பிரச்சனைகளை தூண்டி விட்டு அதை பெருசாக்கி வேடிக்கை பார்க்கறது எல்லாமே அவதான். அப்படியா? என்னக்கா நீங்க விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. அன்னைக்கு பானு அக்காவோட சேர்ந்து மீனாட்சி அக்காவை பத்தி தப்பா பேசுனீங்க. அப்புறம் கல்யாண வீட்ல மீனாட்சி அக்காவை பத்தி என்கிட்ட தப்பா பேசுனீங்க. இப்போ பானு அக்காவை பத்தி தப்பா பேசுறீங்க. என்ன இதுதான் உங்க வேலையவா? எல்லார பத்தி அவ்வளவு பேச்சு பேசிட்டு நீங்க மட்டும் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏதோ போனா போதுன்னு உனக்கு நல்லது சொல்ல வந்த பாரு. வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன்னு பார்த்தா என்னமோ ரொம்ப ஓவரா பேசுற. போப்போ. திடீர்னு ஒரு நாள் பானு அவ சுயரூபத்தை காட்டுவா. அப்ப தெரியும் உனக்கு யார் யாரு எப்படின்னு. எனக்கு என்ன, எப்படியோ போய் தொலை. இப்படியாவது இவளை நம்ம வழுக்கி கொண்டு பார்த்தா பெருசா தோன்றான். பானுவா பானு. யாரா? பார்க்குறேன். ஹலோ ஹலோ அண்ணி சொல்லுங்க, கேட்குதா? ஆமாண்ணி. இப்போதான் போயிட்டு இருக்கோம். என்னடா? அம்மாட்ட சொல்லுங்க நீ. வந்துடுறோம். நான் வச்சிடறேன் நீ. ஏய் ஏய் சரவணா, என்னாச்சு? மன்னிச்சிருங்க அண்ணன். நம்ம வர வழியில நீங்க காருக்கு டீசல் போட போறப்போ நான் நடந்த விஷயம் எல்லாம் வீட்டுக்கு சொல்லிட்டேன். ஏய் ஏய், என்ன முட்டாள்தனம் பண்ணிருக்க நீ? அண்ணா, அவங்களுக்கு நம்ம 2 பேத்து மேல நம்ம கிளம்பி வரப்பவே சந்தேகம் வந்துருச்சுண்ணே. நேத்து கூட அம்மா சண்முகத்திட்ட பேசணும்னு அடம் பண்ணிட்டாங்க. ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். போடா. அன்னி கூட என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சண்முகத்துக்கு இன்னுமா ஃபோன் லைன் கிடைக்கலன்னு கேட்குறாங்க. அதான் காலைல வரப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏய், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்முகத்தை மீட்டு கூட்டிட்டு போறோம்டா. அதுக்குள்ள ஏன்டா அவசரப்பட்ட? ஏண்டா ஏன் இப்படி பாக்குற? சண்முக அண்ணனை மீட்ட முடியுமா? ஏய், ஏண்டா அப்படி நினைக்கிற? இல்லைண்ணே, யாரோ ஒருத்தன் ஃபோனில் சொன்னதை வச்சுட்டு இவ்வளோ பணத்தை எடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அவனுங்க உண்மையிலே சண்முக அண்ணனை வச்சிருக்காங்களா இல்லையான்னு. ஏய், இங்க பாரு. அவங்க வார்த்தையை நம்பித்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என்னை ஏமாத்தணும்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க எல்லாரையும் அழிச்சிட வேண்டாம். இந்த சிவஞான சாதுதான். ஆனா மிரட்னா இந்த காடு கொள்ளாதரா. வாடா வா.